பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இரண்டையும் சேர்த்து பிடியுங்கள். ஆதார வசனம் யோபு 42:2. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவ மக்களே, உலகத்தில் இருக்கிறவர்கள் கூட நிறைய வசனங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. நாம் தெரிந்திருப்பதும் மட்டுமல்ல, அறிந்திருத்தல் அவசியம். அறிந்திருத்தல் என்பது வசனம், வார்த்தை, வாக்கு நமது வாழ்வோடு இணைந்திருத்தலாகும். வசனத்தையும் அதை கொடுத்தவரை இணைத்தே பார்க்க பழகி கொள்ள வேண்டும். வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. யோவான் மூலம் ஆவியானவர் விளக்குகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. யோவான் 1:1. உடனே யோவான் வார்த்தையை அவர் என்று குறிப்பிடுகிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யோவான் 1:2. மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யோவான் 1:14. இப்போ இதையெல்லாம் சேர்த்து கோர்த்து பாருங்கள். வார்த்தை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தை. ஆக வார்த்தையும் அதை கொடுத்து வரையும் பிரிக்க முடியாது. சத்தியம் என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் கிறிஸ்து. நீ எதை பிரிப்பீர்கள்? எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. திருத்துவமே ஒன்றாக இருக்கிறது. திருத்துவமே நமக்குள் இருக்கிறது. நாம் திருத்துவத்தோடு இணைந்திருக்கிறோம். இதை நம்ம மறக்கக்கூடாது. நீங்கள் வேதம் வாசிக்கும் போது ஒரு பர்டிகுலர் வார்த்தை வரும்போது உங்கள் உள்ளம் பூரிக்கிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. இது உனக்குத்தான் என்று உணர்த்தப்படுகிறது என்றால் அது உங்களுக்குரிய ரேமா வார்த்தைகள், அதாவது நிறைவேற பெற வார்த்தைகள். உங்களுக்காகவே ஆண்டு வைத்திருக்கிற வார்த்தை. எத்தனையோ வாக்குத்தத்தம் 8000க்கு மேலே உண்டு. அத்தனையும் நமக்குரியதல்ல, நமக்கு என்று தனித்தனியாக வைத்திருக்கிறார். அதை எப்படி தருகிறார்? இப்படித்தான் ரேமா வார்த்தைகளாக கொடுக்கிறார். அதை உறுதிப்படுத்தி காட்டுகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேசுகிறார். உங்களுக்குரியது தான் இது. அடிப்படையத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்வில் கிரியை செய்ய போகிறார். உங்களையும் உங்களுக்கு என்று அவர் கொடுத்த வாக்கையும் அவர் இணைத்தே பார்க்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் உங்களை தனியாக பார்ப்பதே இல்லை. உங்களை மாத்திரம் அவர் தனித்து பார்ப்பதில்லை. உங்களை என்னவாக மாற்றப் போகிறார், உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டுள்ளார் என்பதை வார்த்தையில் தான் முடிவு கட்டுவார். நீங்கள் உங்களுக்குரிய வாக்கு, திட்டம், சித்தம், வழி, பாதை, நிறைவேறும் காலம் அதையும் அவரே முடிவு செய்கிறார். இதற்கு நம்மை முதலில் அவர் திருப்புகிறார். எதற்கு? வழி நடத்த, ஆலோசனை சொல்ல, நாம் செய்ய வேண்டியதற்கு கிருபை கொடுக்க. இந்த திருப்புதல் தான் முதல் ஸ்டெப். நாம் திரும்பிக் கொள்ள வேண்டும், அவர் பக்கமாக திரும்பிக் கொள்ள வேண்டும். நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே, சபைக்கு போகிறேனே, தவறாமல் போகிறேனே, காணிக்க செலுத்துகிறேனே, வேதம் வாசிக்கிறேனே, பின் என்ன மனம் திரும்புதல் என்றால் என்கிறீர்கள் என்று கேட்க தோடுகிறது. இந்த காரியங்களெல்லாம் மனம் திரும்பாமலே செய்யலாம். தெரியுமா உங்களுக்கு? வாய்ப்புகள் உண்டு. மனம் திரும்புதல் என்பது அப்படியே இந்த சுயத்தை, இந்த மாமிசத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்குள்ளிருக்கும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல். இப்பொழுது நீதிமொழிகள் 1:23 நீங்கள் வாசிக்கலாம். என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், முதல் பாட்டு. அதாவது ஆவியானவர் உணர்த்துதலை புரிந்து கொண்டு கீழ்ப்படியுங்கள் என்பதாகும். உதாரணமாக, அவங்கள மன்னிச்சிரு, அந்த கசப்பு உனக்கு வேண்டாம், கோபம் வேண்டாம், ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம், ஆர்கியூ பண்ணாதே, கிளம்பு ஆஃபீஸுக்கு, இந்த சகவாசம் உனக்கு வேண்டாம், நான் வரலை என்று சந்தோஷமாக சொல்லிவிடு, செல்ஃபோன் இந்த பகுதியை பார்க்க வேண்டாம், பழிவாங்க என்ன வேண்டாம், இன்றைக்கு இவர்களுக்காக ஜெபி, இந்த ஜெப கூட்டத்தில் கூடுகில் கலந்து கொள், இந்த செய்தியை திரும்ப மறுபடியும் கேள். இப்படி ஆவியானவர் நமக்குள்ளே நம்மிடம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். நாம் உலக சத்தத்தை கவனிப்பதனால் அவர் சத்தம் நமக்கு தெரிவதில்லை. இதற்கு நாம் செவி கொடுத்து அப்படியே நடக்க வேண்டும். இதை எதை காட்டுகிறது என்றால் வாக்கையும் வாக்கு கொடுத்தவரை இணைத்தே பார்க்கிறோம் என்பதாகும். மறுபடியும் நீதிமொழிகள் 1:23 வாருங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவே, என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன் என்கிறார். ஆவியானவர் தான் நாம் வேதம் வாசிக்கும் போது, செர்மனில் இருக்கும்போது இந்த வார்த்தை உனக்குத்தான் என்று நினைப்பூட்டுகிறார். ஆவியான ஒரு மொழியே தேவ வார்த்தை தான். என்னில் இருந்து நான் சொன்னவையிலிருந்து எடுத்து உங்களுக்கு காட்டுவார் என்று தானே சொன்னார் இயேசு. நிறைவேறும் காலம், அந்த ப்ராசஸ் எல்லாம் அவர்தான் வடிவமைக்கிறார். ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அவர் கையில் தான் இருக்கிறது.
இதை நாம் அறிந்திருத்தல் வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அறிந்திருத்தல் என்பது. முழுமையாக அப்செட் பண்ணி கொண்டு வாழ்வை அவருக்கு, அவரது சித்தத்துக்கு நேராக்கி கொண்டு நடத்திலே அவரோடு இணைந்து நடக்கிறோம் என்பதாகும். சிரமந்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஏன் சிரமம்? சுயம் கத்து. இது எவ்வளவு வேதனை, இப்படி போகலாமே, அப்படி போகலாமே, இந்த அவங்க சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்களே, கேட்கும், சொல்லும். அதையெல்லாம் அடக்கி வைத்து விட வேண்டும். இந்த பாதையில் என்னென்ன புயல்கள், மேடுகள், பள்ளத்தாக்கள், ஆழி, அக்கினி வந்தாலும் இப்படி வாக்கு கொடுத்தீரே, ஆனால் நடப்பதோ எதிர் திசையில், இது என்ன என்று ஆச்சரியப்படாமல், கேள்வி கேட்காமல் இந்த வாக்கோடு இணைந்திருப்பவரை நோக்க வேண்டும். வாக்கை மட்டும் எடுத்து பிடித்து கொண்டு கேட்கக்கூடாது, அவரை பார்க்க வேண்டும். கொடுத்தவர் யார்? அவர் உண்மையுள்ளவர், மனம் மாறாதவர், பொய் சொல்லாதவர், பாரபட்சமற்ற தேவன். எதில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் எண்ணம் கொண்டிருப்பவர். நாம் தான் இப்படி ஸ்ட்ராங்காகி கொள்ள வேண்டும். அதை வாசித்து வாசித்து அவரை துதித்து துதித்து நாம் ஸ்ட்ராங்காகி கொள்ள வேண்டும். ஆத்மா பலப்பட வேண்டும். ஆத்மா வார்த்தையினால் பலப்பட வேண்டும், துதியினால் பலப்பட வேண்டும், ஆராதனையில் பலப்பட வேண்டும், அவரை அறிகிற அறிவில் பலப்பட வேண்டும். வேறு வழி இல்லைங்க. இதைத்தான் கர்த்தர் நம்மையும் நமக்கு கொடுத்த வாக்கி இணைத்து பார்க்கிறார். நாம் எப்படி கர்த்தரையும் ஒரு வாக்கி இணைத்து பார்க்க வேண்டுமோ அது அவர் நம்மையும் நமக்கு கொடுத்த வாக்கையும் பார்க்கிறார். வாக்கை மட்டும் ஒரு தனியாக பார்த்து நிறைவேற்றலாம் என்பது அவசரப்படுவதில்லை. நம்மை இணைத்தே பார்க்கிறார். இந்த வாக்குக்கு மேட்சாக நாம் இருக்கிறோமா? இந்த வாக்கினுடைய முழு ஃப்ரூட்ஃபுல்லை நாம் அனுபவிக்க தகுதியாகிவிட்டோமா என்பதை பார்க்கிறார். நம்மளை இணைத்துத்தான் பார்க்கிறார். அதனால தான் காலம் தாமதமாகிறது. வாக்கை பெற்ற நம்மை தனியாக தகுதியில்லை என்று பார்ப்பதில்லை. இந்த வாக்கை அடைய இவன் உள்ளவன்தான், என் மகன் தகுதி உள்ளவன்தான். இதில் அவருடைய பாதையில் நடந்து நம்மிலே உள்ளான நல்ல அவர் விரும்பும் மாற்றத்தை காட்டும்போது, நிலைத்திருக்கும் போது, நம்ம எந்த எதிர் சூழ்நிலையில் வந்தாலும் தாக்காதுவாறு இருக்கும். அதை செயலுக்கு செய்து அக்கினிக்குள்ளே போட்டார்கள். அக்கினி அவளை தொட்டதா? அக்கினி பலனற்று போயிட்டு சொல்லப்படுகிறது. அதனுடைய சிங்க கெபிக்குள் போட்டார்கள். சிங்கத்தின் வாயை அடைக்கவில்லையா? ப்ராசஸ் அவர் தடுக்கவில்லை, ஆனால் அதை செயலிழக்க செய்தார். அப்படித்தான் எந்த ப்ராசஸ் வந்தாலும் அதை செயலிழக்க செய்து விடுவார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நாம் அதன் ஊடே போவது போல இருக்கும், நம்மளை தொடக்கூட முடியாது. அதனால தான் உன்னுடைய மயில் ஒன்று கீழே விழுவதில்லை என்று சொன்னார். அவைகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது என்று சொன்னார். அதனூடே நடத்தி கொடுத்த வாக்கு நிறைவேற்றவே அவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். இதை ஏசாயா 46:11 எழுதி வைத்தார். சொன்னேன், செய்து முடிப்பேன், திட்டம் பண்ணினேன், நிறைவேற்றுவேன். இந்த வார்த்தை யாருங்க சொன்னது? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல, ஃப்ரெண்ட் அல்ல, சர்வலோகத்தையும் படைத்தவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். ஏன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம்? அத்தனை அன்பு, அத்தனை பிரியம், அத்தனை பாசனம் மேல் நமக்கு காத்திருப்பது பெரிதாக தோன்றாது. எப்பொழுது? இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது, அவரையும் அவர் கொடுத்த வாக்கை. எப்போது வாக்கை மாத்திரம் பிடிக்காமல் கொடுத்தவரையும் இரண்டையும் இறுக பிடித்து கொள்ளும் போது, இப்பொழுது யோபுவை போல நாமும் அறிக்கை எழுதலாம் ஆனந்தமாக. முழுமையாக சகல ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சியாக வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து தேவனை சந்தோஷப்படுத்தி இந்த பூமியிலேயே பரலோக வாழ்வை நாம் வாழலாம். இதற்கு அறிதலும் புரிதலும் செயல்படுதலும் நிலைத்திருத்தலும் அவசியமோ அவசியம். ஜெபிக்கலாம். தகப்பனே, எல்லாம் பெற்று வாழ உமது சித்தத்தின் மத்தியில் இருக்க விரும்புகிறேன். உமது கிருபை வேண்டும். திருப்பிக் கொள்ளும் ஐயா, நான் திரும்பிக் கொள்வேன். இன்றைய சிந்தனைக்கு என் கர்த்தரை நான் நோக்கும்போது அவர் தந்த வாக்கை தியானிக்கிறேன். வாக்கை தியானிக்கும் போது என் தகப்பனை பார்க்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.